ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் பண்ணிருக்கிறேன். இது டாப் டே ஏப்ரல் 8 உங்களோட பிரதருக்கு பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி நீ டேட் அப்பா வச்சபடி ஒரு பொலிட்டிக்கல் லீடரை வச்சு நம்ம டேட் அப்பா வச்சபடி ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேன் நான். பட் அந்த மாதிரி கொடுக்க முடியாது, நான் ஒரு ஹையர் போலீஸ் ஆஃபீஸராக கொடுக்கேன்னு சொல்லியிருந்தேன். நீ ஓகே பண்ணிட்டேன். அந்த ஸ்டோரியை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன்டா. ஓகே, ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி எனக்கு நீ கமெண்ட் பண்ணு. அப்புறம் இங்கே பாருங்கடா, என்கிட்ட நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஐடலாக இருக்கிற மாதிரி நான் ஒரு ஓல்டு சேனலில் ஐ நீட் யூ அப்படிங்கிற மாதிரி டேக்குக்கு ஒரு மூவி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு எஃப்எஃப் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு டாப்பாக வச்சபடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதே டோனிங்கில் இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி டாப்பாக வச்சபடி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. 2 பேருமே ஒரே ஸ்டோரியில் என்ன கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிறைய எஃப்எஃப் இருக்குது. நான் அதை எப்படி சொல்கிறது, வேணால் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி ஏதாவது எஃப்எஃப்ல மூவியில் வேணால் நான் போட்டு விட்றேன், எத்தனை மூவிஸ் என்கிட்ட எத்தனை எஃப்எஃப் இருக்குதுன்ட்டு. அதை ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 14க்கு மேலே இருக்குது. 14க்கு மேலே அதில் பாதி எஃப்எஃப் பாதி மூவி தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பர்த்டே விஷஸ், நார்மல் மூவிஸ் கேட்ட சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், நீங்கள் கொடுக்குற டைட்டில் தான் நான் குயிக்காக ரெடி பண்ணி உங்களோட ஸ்டோரியை போட முடியும். நான் ரெகுலராக தான் போட்டுட்ருக்கேன், எதையுமே நான் ஸ்கிப் கூட பண்ணலை. ஓகேயா? அப்புறம் என்கிட்ட மை க்யூட் பிரின்சஸில் இருக்கிற மாதிரி அதில் ஜேகே டாப்பாக வச்சுருந்தேன், இல்லை டாப்பாக வச்சபடி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. மை க்யூட் பிரின்சஸ்க்கு சீசன் 2 போடுங்கிற மாதிரியும் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. நிறைய எஃப்எஃப் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. ஒவ்வொருத்தரோட எஃப்எஃப்பை தான் நான் 1 by 1 கட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு நீங்கள் டைம் கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கணும். உங்களோட ஸ்டோரி இன்னும் எனக்கு ஞாபகத்தில் தான் இருக்குது. நான் எல்லாம் என்னோடய மொபைலில் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கேன். டைம் தான் வேணும். ஓகே, நான் எதுவும் தப்பாக ஹேட் ஆக்கிற மாதிரி பேசுன மாதிரி உங்களுக்கு எதுவும் திங்க் ஆச்சுன்னா சாரிடா. நான் இதை டக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன், யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். குயிக்காகவே நான் எல்லாத்தையும் என் பண்ணிவிட்டு உங்களோட எஃப்எஃப்பையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் தான் பண்ணணும், எப்போ நம்மளோட எஃப்எஃப் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு மேலே வல்லன்னு பேசாண்டான், டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஓகே, இங்கே பாருங்கடா, நான் பேசுகிற விட ஏதாவது பெயிண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பேசுகிற வேர்டு பெயினாக இருந்தால் ஃபர்கியூ பண்ணிடுங்க. ஓகே, குட்டி ஆட்டில் ஒரு இன்ட்ரோ பாட்டுருவோம். இதில் நம்ம அவர் இருக்கிற கண்ட்ரிலே ரொம்ப ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டேயோட ஏஜ் 30 இருக்கும். ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். நம்ம ஜேகே அவர் ஒரு டாக்டராக படிச்சுட்டு தான் இருக்கார். அதாவது ஃபைனல் இயர். நம்ம ஜங்குக்கு இப்போ ஃபைனல் இயர் டாக்டர் படிச்சுட்ருக்காரு. ஓகே, அப்புறம் நம்ம ஆரமும் நம்ம சுகாவும் டேயோட பிரதர்ஸாக இருப்பாங்க. நம்ம ஜிமினா டேயோட ஃப்ரெண்டாக இருப்பார். ஜிமினாவோட சிஸ்டர் ஒயன். ஓகே, பிஎல்லாம் நான் ஜேக்கப்புக்கு பேர் கொடுத்தா தான் ஃபிலிக்ஸ். நார்மல் எஃப்எஃப்ல நார்மலாக கேட்டால் நான் அதில் ஒயனை தவிர வேறு எந்த பர்சன்டேஜும் போட மாட்டேன். ஓகேயா, யாரும் டென்ஷன் ஆகக்கூடாது. ஜேக்கப்போட பார்ட்னர் இதில் ஒயன் தான். ஓகே, அப்புறம் நம்ம ஜிமினா, நம்ம ஜின்னும், நம்ம ஜேகப்பும் ஜங்குக்கோட பிரதர். ஓகேயா, இந்த அளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போடும். இதில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஒயனும் ஜங்குக்கும் அவங்க டாக்டர் படிச்சுட்ருப்பாங்க. ஜிமினாவும் டேயும் போலீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆரம், ஜின், சுகா, ஜேகப் இவங்க 4 பர்சன்ஸுமே அவங்க பேரண்ட்ஸோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேயா, இந்த அளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போடும். இதில் நம்ம ஆரமுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போடும். இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. அவர் ஹாஸ்டல் ரூமில் இருக்கிறாரு. ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் இருக்கிற சிட்டி வேறு, ஜங்குக்கு இப்போ இருக்கிற சிட்டி வேறு. அந்த பொசிஷனுக்கு அவர் அப்படின்ற காலை பிக் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் மாம், நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். ஸ்டடிலாம் ரொம்ப நல்லா தான் போகுது. இது வேறு ஃபைனல் இயரில். இதை மட்டும் நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நான் ஜாபுக்கு நெக்ஸ்ட் ஒர்க்கெலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஜங்குக்கு நீ பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல ரொம்ப நல்லா இருக்குது ஜங்குக். இங்கேருந்து நம்ம சிட்டியிலேருந்து நீ போய் 7 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. மாமா டேடை யாரையும் பார்க்க உனக்கு விருப்பமே இல்லையா? எப்போதுமே மொபைலில் தான் பேசிகிட்டு இருக்கேன். உன்னை பார்க்கணும் போல் ஃபீலாக இருக்குடா. அட்லீஸ்ட் ஜின்னோட மேரேஜுக்கு வருவேன்னு திங்க் பண்ணி உனக்கு இன்விடேஷன் கார்டு அனுப்பினேன்.
ஆனால் ஸ்கூல் ஸ்டடி முடிய போகுது அப்படி இப்படின்னு ஒர்க் இருக்குது, நான் காலேஜ் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு தேடிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி உன் ஹயாங்கூட மேரேஜுக்குமே நீ வரல. ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? இப்போ வேற அவங்களோட ஹவுஸில் ஷுகாவுக்கும் ஜிமினாவுக்கும் மேரேஜுக்கான மொத்த ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காங்க. நீ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்காவது வருவியா? ஐயோ மாம், ஏன் பிரதரோட மேரேஜுக்கே நான் வரல, அந்த பிளேஸ்க்கு நான் எப்படி வர முடியும்? அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோட்டே வேற குயிக்காக வேற நான் சப்மிட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க மாம் எப்படியாவது ஹவுஸுக்கு வர வச்சிடலாங்கிற மாதிரி பேசினா, இவர் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அந்த மூமெண்ட்டை டைரக்ஷன் தசை திருப்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திருப்பிட்டு இருந்தா எனக்கு நல்லா புரியுது ஜங்குக். நீ எப்போதுமே இந்த சிட்டிக்கு வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்ட. அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் எங்களையாவது நீ இருக்கிற பிளேஸை வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண முடியாதுமா. என்னால் முடியாது. நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னை நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வராண்டாம். அதுவும் இப்போ ஷுகாவோட மேரேஜை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு நான் இருக்கிற பிளேஸ்க்கு வராதிங்க. அதான் வயன் ஏன் கூட தானே இருக்கிறான். அவள் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கா, நான் பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக வயன் உங்ககிட்ட சொல்ல தான் போகிறா. டென்ஷன் ஆகாதீங்க. வயன் உன் பக்கத்தில் இருக்க போயிட்டா நான் இங்கே கொஞ்சமாவது ரிலாக்ஸாக இருக்கிறேன் ஜங்குக். அவள் உன் பக்கத்தில் இருக்கிறா. உனக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் ஆனால் அவன் எங்களுக்கு சொல்லுவானுங்க போயிட்டான். நான் இந்த பிளேஸில் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கேன். நீ என்ன திங்க் பண்ணுறனுங்கிறது எனக்கு தெரியல. அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்படியாவது நம்ம ஹவுஸுக்கு சீக்கிரம் வரப்பாரு. நீ தான் அந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகணும். உனக்காக உன்னோட பேரண்ட்ஸும் உன்னோட ஃபேமிலியும் உன்னோட பிரதர்ஸும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷுகா ஜிமினாவோட மேரேஜோட சேர்த்து தான் நாங்கள் உன்னை இந்த பிளேஸ்க்கு திரும்பவும் வர வைக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீ என்னென்னா இந்த மாதிரி எஸ்கியூஸ் மேலே எஸ்கியூஸாக சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வர ஐடியாவிலே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜொங்கு கூடமா பேசிகிட்டு இருந்தாம்மா. டைம் ஆயிடுச்சு, என்ன வந்து வார்டன் கூப்பிட்றாங்க, நான் வைக்கிறேன்ட்டுங்கிற மாதிரி காலாக கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனால் இவன் ஏன் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்கிறான். அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூடமாம் ஜங்குக்கு பட்டுட்டு இருந்தனா ஃப்ரீ பண்ணி விடுங்க மாம். அவன் தான் என்ன மாதிரிடான்ங்கிறது தெரிஞ்சிருச்சுல. நம்ம என்ன பேசினாலும் அவன் இந்த பிளேஸ்க்கு வரப்போகிறது கிடையாது. சரி, ஒன் டே நம்ம கண்ட்ரிக்கு நம்மளோட சிட்டிக்கு கண்டிப்பாக அவன் வரதான் போகிறான். நம்ம கூட தான் அவன் இருக்க போகிறான். அது ரெண்டையும் அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜீனி இந்த மாதிரி பேசினோம். இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் வயனுமே அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கான கிளாஸஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கிளாஸஸ் நடந்துட்டு இருந்தால் அந்த கிளாஸஸை மொத்தத்தையும் அட்டன் பண்ண பொசிஷன்லேயும் நம்ம ஜங்குக்கும் வயனும் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்படி வெளியே வந்தால் வயன்தான் ஜங்குக், என்னோடய பிரதருக்கு மேரேஜ், ஒரு ஃப்ரெண்டாக நான் ஒன்று என்னோடய பிரதரோட மேரேஜுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு திங்க் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சிட்டிக்கு வந்ததில்லை. என் கூட என்னோடய பிரதரோட மேரேஜுக்கு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் என்னோடய மாம் உங்ககிட்ட அப்படி சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கு சொன்னால் வயன் அப்படியே ஷாக்கிங்கில் ஜங்குக்கு நோட் பண்ணால், இங்கே பாரு வயன், என்னோடய ஃப்ரெண்ட் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் ஏன் இந்த சிட்டிலேருந்து அந்த சிட்டிக்கு வரமாட்டேன், என் பேரண்ட்ஸ் என் பிரதர்ஸ் யாரையுமே பார்க்க முடியாமல் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆன இருக்கேங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் இந்த மாதிரி கேட்குற? இங்கே பாரு ஜங்குக்கு, எனக்கு புரியுது. அதனால உனக்கு டேயை பற்றி சரியாக தெரியல. டேயை பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியல. அது ஒரு சின்ன மூமெண்ட். அது என்ன பண்ண போகுது? இப்போ டே சேஞ்ச் ஆகிட்டாரு. அவருக்கு இப்போ உன் திங்கிங்கே கிடையாது. எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணி அவரோட ஒர்க்கில் முன்முறமாக இருக்காருங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறீங்க. பட் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்ட்டே எந்த மாதிரின்ட்டு. என்னால் அந்த சிட்டிக்கு வர முடியாது. நான் டேயை விட்டு தூரமாக இருக்க திங்க் பண்ணுறேன். நான் இன்னும் இந்த பிளேஸில் இப்படி தான் இருக்கிறேன், நான் இங்கே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கேனுங்கிறது டேக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வயனை பாட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீ மேரேஜுக்கு போகிறது சரிதான். உன் பிரதர்கிட்டையும் கண்டிப்பாக டேக்கிட்டையும் நான் அங்கே மாதிரி இந்த பிளேஸில் தான் இருக்கேங்கிறது எக்காரட்டு கொண்டு சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி வயன்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போனால் நீ எப்போனாண்டா அப்போ உன் ஃபேமிலி கூட ஒன்றா இருக்கணும்னு திங்க் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி வயன் திங்க் பண்ணப்படியே ஜிமினாவோட மேரேஜுக்கு அங்கேருந்து கிளம்புனா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு.
மேரேஜ் ஹாலை காட்டினா நம்ம டேயோட பேரண்ட்ஸு, ஜிமினாவோட பேரண்ட்ஸு, அப்புறம் நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே இருக்கிறாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாடா டென்ஷன்லேயே நகட்டை கடிச்சபடி நின்னா ஒயன் கரெக்டாக ஜிமினாவை ஹக் பண்ணபடி ஒரு ஹக் பண்ணவும், ஒயன் வண்டியா? ஆமாம், என்ன நீ மட்டும் வந்துருக்க? ஜங்குக்குங்க? ஆ, ஜங்குக்கா? ஏய், பொய் சொல்லாதடி. நீ மாமுக்கிட்ட பேசுனதை நான் உண்டே கேட்டேன். ஜங்குக்கும் கூட தானே காலேஜ் ஸ்டடி படிச்சிட்ருக்கானா? ஜங்குக்கு இங்கே வந்திருக்கானா என்ன? ஐயா, ஜங்குக்கு இங்கே வந்திருக்கானா? அடே இல்லை, நீ ஏன் ஜங்குக்கு இங்கே கூட்டிகிட்டு வரல? ஐயா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, நான் ஜங்குக்கிட்ட பேசுனது நீ டேட்டை சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீ டேட்டை சொல்லிட்டியா என்ன? டேட்டை எதுவும் சொல்லிட்டீங்களா என்ன? அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பையன் பயத்திலே கேட்டான். நான் டேக்கிட்ட எதையுமே சொல்லலை. முதல்ல ஜங்குக்கு நான் மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டேட்டை சொல்லணும்னு திங்க் பண்ணி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக்கு இங்கே வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் இந்த பிளேஸ்க்கு வரமாட்டேன்னுங்கிறான். அது மட்டும் இல்லை, என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். ஜங்குக்கு இங்கே தான் இருக்குங்கிறத சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி அனுப்பியிருக்கான். ப்ளீஸ் ஹயாங், உன்னோட சிஸ்டருக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு. எக்காரணத்தை கொண்டும் டேக்கிட்ட ஜங்குக்கு ஏன் கூட தான் ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத சொல்லிடட்டேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ராமிஸ்க்கு மேலே ப்ராமிஸ் கேட்டால் ஜிமினா திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நீ ப்ராமிஸ் பண்ணலன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்புறம் நான் பேரண்ட்ஸ்க்கு கூட கால் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மேலே ஒரு ஃப்ரெண்ட் பாண்டு தன்னை நம்பி அட்டனை ஒர்க்கே சொல்லியிருக்கான். யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக டேக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி என் ஒயனட்ட தானே எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கார். அந்த மூமெண்ட்டுக்கு என் ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி எதுவும் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக கில்ட்டி ஃபீல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு ஜிமினாவுமே கண்டிப்பாக நான் டேக்கிட்ட ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கிறான், ஸ்டடி ஒர்க் பண்ணுறானுங்கிறத சொல்ல மாட்டேன். ஆனால் பட் ஜங்குக் ப்ளீஸ் ஹயாங், அவன் லைஃப்பில் அவனே டிசிஷன் எடுத்துகிட்ருக்கான். காடு என்ன திங்க் பண்ணுறாரோ அது நடக்கட்டும். நம்ம எதுவுமே டிசைட் பண்ண போகிறது இல்லை, திங்க் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஷுகா டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகி டே ஆறாம் அப்படிங்கிற மாதிரி கட்டவும் நம்ம ஜிமினாவும் வயனும் ஷாக் ஆகி இவங்க இந்த கட்டு கட்டுறாங்கிற மாதிரி ஜிமினா ஷுகாவை நோட் பண்ணா. ஏன்டா இந்த கட்டு கட்டுற ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு? டே டைம் என்ன ஆகுதுடா? டைம் ஆயிடுச்சுடா, 1/2 ஹவரில் இன்னும் நீயும் ஜிமினா மேரேஜ் பண்ணிப்பீங்க. டே அடி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. டே எங்கடா கால் பண்ணி அவன்கிட்ட சொன்னியா சொல்லலையாடா? டே உன் கண்ணு முன்னாடி தானே அவனுக்கு கால் பண்ணேன். அவன் என்னடா சொன்னான்? ஐயா அங்கெல்லாம் என் காட்டில் கரெக்டாக விளையாண்டுச்சு, கண்டிப்பாக மேரேஜுகளுக்கு நான் வந்துடுவேன்னு ஓம் முன்னாடி தானே சொன்னான். ஆடா ஆமாம் சொன்னான். டே மேரேஜ் ஆக 1/2 ஹவர் தான்டா இருக்குது. டே ஏன்டா இன்னும் வரல? ஒரு வேளை அவன் மேரேஜுக்கு வரக்கூடாதுன்னு திங்க் பண்ணியிருக்கானா? யாருக்கு தெரியும். நீ அவங்ககிட்ட ஃபைட் பண்ணாமல் இருந்திருக்கணும். அப்போ நான் ஃபைட் பண்ணி திட்டுனது தப்புனுங்கிறியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஸ்டேஜில் நின்று ஷுகா இந்த மாரி கட்டுனா ஜிமினா ஷுகாவை ஹக் பண்ணபடி, ஏன்டா ஷுகா ஸ்டேஜில் நிற்கிறோண்டா, எத்தனை பர்சன்ஸ் நம்மளை பார்த்துட்ருக்காங்க, ஏன்டா கட்டுற அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜிமின் உனக்கு புரியாது, உன் சிஸ்டர் உன் பக்கத்தில் நிற்கிறாங்க அதனால உனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் என்னோட பிரதர் இன்னும் இந்த பிளேஸ்க்கு வரல, உன் ஃப்ரெண்டு இந்த பிளேஸ்க்கு இன்னும் வரல, அது திங்க் ஆகலை. ஆமாம் அதுவும் சரிண்ணா, அவனுக்கு ஒர்க் எதுவும் இல்லையே. நான் கூட மார்னிங் கால் பண்ணி பேசல, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன்டா, ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன்டா, கிளம்பிட்டேன் மாதிரி பேசுனா, ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட மொபைலுக்கு நம்ம ஜிமினா கால் பண்ணால் அவர் ஒரு பொக்கே ஷாப்பில் தான் நிற்கிறாரு. கரெக்டாக அந்த பொக்கே ஷாப்பில் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் பிளாக்கில் ஐ கிளாஸ் வேர் பண்ணபடி செம்ம லுக்காக இருக்காரு. போலீஸ்மேன்லாம் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறாரு. அந்த பொசிஷனில் அந்த பொக்கை வேண்டாம், இந்த பொக்கை வேண்டாம், இதான் வேணுங்கிற மாரி ஜிமினாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃப்ளவரை ஒரு பொக்கையாக வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கின பொசிஷனில் ஜிமினாவுக்காக ஒரு ப்ரெசண்ட், அதாவது ஹயாங்க்கும் ஜிமினாவுக்கும் சேர்த்து மேரேஜுக்கான கிஃப்ட்டையும் ஒன்று வாங்கினப்படி அப்படியே அந்த ஷாப்பை விட்டு வெளியே வரலான்ங்கிற மாதிரி வந்தா ஜிமினா கிட்டேருந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தா அந்த காலை பிக் பண்ணுவாரா, இந்த மாதிரி பிக் பண்ணால் டே ஒரு ஹையர் ஆஃபீஸரா, டே நிறைய பர்சன்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார், கில் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு அதில் ஒரு பர்சனோட டீமில் உள்ள பர்சன்ஸ் நம்ம டேயை அட்டாக் பண்ண வர காலை பிக் பண்ணபடி ஜொலி ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் அடிக்க வந்த பர்சன்ட்டை விட்டு லைட்டாக மூவ் பண்ணான்னா, என்னடா பண்ணிகிட்ருக்கேன்,
நானாடா gift வாங்க வந்தேன், கிஃப்ட்டை செலக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாரி மொபைலில் இந்த மாதிரி ஜெமினாட்ட பேசிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ஸ் நம்ம டே அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்கக்கிட்ட மூவ் ஆன் ஆன பொசிஷன்லேயும் ஜெமினாட்ட பேசுனா நீ ஏதோ யாருக்கிட்டேயோ வசமாக சிக்கின மாதிரி எனக்கு தெரியுது. நல்லா தெரியுதுல மொபைலை வச்சுட்டோல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ண வேகட்டிலையே அந்த மொபைலை ஃபேன் பாக்கெட்டில் வச்சபடி பொக்கேயும் அந்த கிஃப்ட் பாக்ஸையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளில் வச்சுட்டு, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, இப்போ என்ன அடிக்க வந்தீங்களா, அடித்து முடிச்சுட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுனா, என்னடா அடிச்சுட்டு போங்கன்னுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்த 5 பர்சன்ஸும் நம்மகிட்டே நோட் பண்ணால், அடிக்க தானடா வந்தீங்க, என்னடா ஒருத்தர் பேச ஒருத்தர் பட்டுட்ருக்கீங்க, அடிக்க விருப்பம் இல்லையா, அப்போ நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதில் 2-3% நம்மகிட்டே கிக் பண்ணி ஃபைட் பண்ணி அடிச்சிருவார். இந்த மாதிரி அடித்து போட்டுட்டு கிஃப்ட்டையும் பொக்கையும் எடுத்தபடி கரெக்டாக காருக்கிட்ட போனான். டே அவன் நம்மளையே ஏமாட்டி அடித்து போட்டு போகிறான்டா, அவனை விடாதீங்கடா, பாஸ் என்ன சொன்னார், அவனை கில் பண்ண சொன்னார், டேட்டையா அவனை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அட்டாக் பண்ண வேண்டாம். அந்த பிளேஸில் நம்ம கரெக்டாக காருக்குள்ளே என்ட்ராகும். ஏண்டா டே என் ப்ரெட்டருக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜுடா, போக அப்படிங்கடா, உங்கள் ஃபைட்டெல்லாம் வேணால் நைட்டு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை பேசினபடி காரில் ஏறினோம். அந்த காரை பாயிண்ட் பண்ணபடி ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ஷூட் பண்ணுறாங்க. டேமிட், என்னோடய காஸ்ட்லி கார்டா, என் காரில் நான் கூட சின்னதாக டஸ்ட் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்டா, எத்தனை ஓட்டை போட்டுட்டாங்க அவர், மேரேஜுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை எடுத்த வேகத்துலேயே நம்மகிட்டே அங்கேருந்து போனால், அவனை விடக்கூடாதுடா, அவனை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ கூட நம்ம விடலை. அவட காரை ஃபாலோ பண்ணபடி வந்தா டென்ஷன் ஆகி இதுக்கு மேலே உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டான், நான் மேரேஜுக்கு கரெக்டான டைட்டுக்கு போக முடியாதுன்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ஸ் கூட சேசிங் பண்ணுறாரு, ஃபைட்டிங் பண்ணுறாரு. அவரோட காரை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க காரை லைட்டாக இடித்து தட்டி ஆக்சிடெண்ட்டும் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக மேரேஜ் ஹாலுக்கு நம்ம வந்துக்கிட்டு இருந்தான். இப்போது மேரேஜ் ஹாலை தான் காட்டுது. இப்போது மேரேஜ் ஹாலில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் 1 by 1 அப்படி நடந்துகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை வயந்தான் அவங்களோட மொபைல் மூலிமா வீடியோ கால் மூலிமா ஜங்குக்கு காட்டிகிட்ருக்காங்க. பாட்டியா மேரேஜ் எவ்வளோ கிராண்டாக நடந்துட்டுருக்குன்ட்டு, மாமனாக இருக்காங்க, டாடானா இருக்காங்க, ஜின்ஹாயன் கூட அண்ணா இருக்கிறாரு, பேசுறியா அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லவும், சான்ஸே இல்லை, நீ என்கிட்ட பேசுகிறத சீக்கிரட்டாகவே வச்சுரு, யாருக்கும் தெரியக்கூடாது, நான் அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே இதே பொசிஷனில் இந்த மேரேஜை மட்டுத்தையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வயன்கிட்ட இந்த மாதிரி ஜங்குக்கு சொல்கிற மூமெண்ட்டுக்கு வயனுமே அந்த வீடியோ கால்லையே அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருந்தா. டைம் ஓவான் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா டென்ஷன் ஆகுறாரு. ஜிமினாவும் அதுக்கு மேலே டென்ஷன் ஆகி இவனுக்கு என்ன திமிரு, ஒருவேளை அவன் வேறு யாரோட ஹேண்ட்ஸ்லேயாவது சிக்கியிருப்பானோ என்னன்னு தெரியலையே, நான் அவன் கூடயே சேர்ந்து முதல்ல மேரேஜுகளுக்கு வந்திருக்கணும், அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு தப்போ அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் ப்ராப்ளத்தை சீக்கிரப்பானோங்கிற மாதிரி டென்ஷனாக இருந்தா. சுகாவுமே இன்னும் இந்த பிளேஸ்க்கு வரலையே, ஒரு வேளை அன்னைக்கு நம்ம கோவத்தில் திட்டின மூமெண்ட்டுக்கு மேரேஜுக்கு வரக்கூடாதுன்னு திங்க் பண்ணிட்டானோங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் எண்டான அந்த மூமெண்ட்டுக்கு ரிங்கை போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கீழே இருந்து கட்டுனா யூமினோட ஹேண்ட்ஸில் 2 பேரோட ஹேண்ட்ஸ்லேயே ரிங் இருக்குது. எங்கே இல்லைன்னு 2 பேருமே ரிங் போடாமல் நிற்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பேரண்ட்ஸ் 2 பேர், ஜிமினோட பேரண்ட்ஸும் சுகாவோட பேரண்ட்ஸும் ரிங்கை போடுங்களாண்டா, என்னடா டைம் மூவ் ஆன் ஆகிட்டுருக்குல்ல, நல்ல நேரம் பேர போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு யூமின் 2 பேருமே இதுக்கப்புறம் என்ன பண்ண, அவன் கண்டிப்பாக என் மேலே கோமாதான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சுகா ரிங் போட கிட்ட வேண்டாம். ஏதோ பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் சிக்கியிருக்கான் அவங்களுக்கு. யார் இந்த பிளேஸில் அட்டாக் பண்ண வேண்டாங்கன்னு தெரியலையே, அவன் போலீஸ் ஆஃபீஸரோடு இருக்கானா சிங்கிளாக இருக்கானான்னு புரியலையேங்கிற மாதிரி இப்படி ஜிமினா திங்க் பண்ணபடியே சுகா வேர் பண்ண வர ரிங் போட வர ரிங்கை பாட்டு ஹேண்ட்ஸை நீட்டுனா கரெக்டாக மேரேஜ் ஹாலுக்குள்ளே அப்படி அவரோட லுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் கொஞ்சம் கூட கலையாமல் டேரெக்டாக நேராக ஸ்டேஜுக்கே நம்ம வந்து ஜிமினாவை நோட் பண்ணபடி, என்னடா ரொம்ப லேட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாரி சொல்லவும் வந்ததுக்கப்புறம் தான் ஜிமினாவுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆனால் சுகாவுமே ஹாப்பியாகி எப்படியோ வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பினஸ்லேயே அப்படியே நம்ம ஜிமினாவுக்கு சுகா ரிங் போட்டு விட்டான். நம்ம ஜிமினாவுமே சுகாவுக்கு ரிங் போட்டு விட்டா. அந்த பிளேஸில் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் என்றான இங்கே ஒயனோட மொபைலில் தெரியறத பார்த்து ஜங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட்ஸ்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஸ்டேஜ் பக்கத்தில் நின்று ஜிமினாவை நோட் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே திரும்பி ஒயனை பார்க்குறாரு. ஹே ஒயான்,
என்ன நீ இந்த பிளேஸ்க்கு வந்துருக்க, மேரேஜுக்கா வந்த, ஓம் பிரதர் இங்கே போயிட்டா மேரேஜுக்கு வண்டியானுங்கிற மாரி தூரமாக நின்று வந்து கரெக்டாக நம்ம ஒயன்கிட்ட க்ளோஸாக வந்தா. க்ளோஸாக வர அந்த மூமெண்ட் எங்கேயோ இருக்கிற ஜேகேக்கு ஹார்ட் பீட்ஸ்லாம் பயங்கரமாக ரைட்ஸ் ஆகுது. அப்படியே அவரோட பாடிலாம் சொட் ஆகுது. ஜஸ்ட்டு வீடியோ காலில் பார்க்குற டேக்கே இங்கே நம்ம ஜங்குக்கோட ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பயத்துலேயே நோட் பண்ணால் இதை நம்ம ஒயன் நல்லாவே நோட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு அவனோட லுக்கை தானடா பார்க்குற அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்லி ஜங்குக்கு நோட் பண்ணால் டக்குன்னு அந்த காலை கட் பண்ணால் ஒயனோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த மொபைலை கரெக்டாக வாங்கியிருப்பார். இந்த மாதிரி வாங்கினா என்ன மேரேஜுகளில் மொபைலை வச்சு பட்டுட்ருக்க அப்படிங்கிற மாரி மொபைலை நோட் பண்ணால் மொபைலில் அந்த கால் கட் ஆனதும் பிளாங்காக இருக்கிற மூமெண்ட்டையும் பட்டுட்டு அது ஒன்றில் ஹயாங் பிக்கெட்டும் எடுத்துக்கலான்னுங்கிற மாதிரி தான் மொபைல் ஹேண்ட்ஸில் அந்த மாதிரி பிடிச்சிருந்தாங்க. எதுவும் ப்ராப்ளமா, நீங்கள் பிக்கெட் தரப்போறீங்களா அப்படிங்கிற மாரி பையனை இந்த மாதிரி கேட்டால், இல்லை ஏதோ மொபைல் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தியே, எதுவும் ப்ராப்ளமானு பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி மொபைல் அப்படியே கொடுத்துட்டு ஸ்டடி ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஸ்டடிலாம் ரொம்ப சூப்பராகவே போகுது, ஃபைனல் இயர் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் டேஸ்லேயே ஃபைனல் இயர் 2000, அப்புறம் ஜாபுக்கான மற்ற ஒர்க்லாம் பார்க்க வேண்டியது இருக்குங்கிற மாரி டேக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இப்படி பேசிகிட்டு இருந்தா. ஒயன்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஆனால் ஜங்குக்கு சைடாக காட்டுது. ஜங்குக்கு தான், ஐயோ நம்ம மாமனை இப்போ தான் பார்த்தோன்னே நமக்கு ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, அவன் நம்ம முன்னாடி கூட இல்லை 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 கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்போ பார்த்துட்டு அப்படியே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸ்லேயே இருந்தா. இப்போ நம்ம ஒரு குட்டி ஃபாஸ்ட் மெமரி தான் நம்ம தான். என்ன நினச்சிட்ருக்கடா நீ, என்ன நினச்சிட்ருக்க, இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தா எதுவுமே ஐஸ் நோட் பண்ணாதுன்னு நினச்சிட்ருக்கியா, நான் 24 ஹவர்ஸும் ஒன்றுட்டா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கேட்சப் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், என்னையும் ஏமாட்ட நினைக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பார். ஜங்குக்கு வந்து ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணுறேன், நான் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட தான் வெளியே போனேன், அடையேண்டா என்கிட்ட மறைச்சிட்டு போகிறேன், அதான் நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோம்ல, ஏன் கூட வர சொல்ல கசக்குது, அவங்க கூட போக சொல்ல இனிக்குதானுங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாஷாக திட்டி பனிஷ் பண்ணி ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு லவ்வை அப்போ காட்டின்ருப்பார். அந்த மெமரிலாம் ரேக்கப் ஆகி அப்படியே அந்த மொபைலை கீழே வச்சபடி, இல்லை இல்லை மாமா நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு, நம்ம பக்கத்தில் இல்லை, நம்ம மாமா விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், டென்ஷன் ஆக்கடா ஜங்குக், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, ஜஸ்ட்டு மாமா வீடியோ காலில் தான் பார்த்தோம், ரிலாக்ஸ் ஆகு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தா. இப்போது நம்ம டேயோட ஹவுஸில் தான் மேரேஜில் எண்டாகி சுகா ஜிமினாவை அவரோட ஹவுஸ் கூட்டு வந்துருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ரூமில் தான் இருக்கிறாரு. டேயோட ரூமில் முழுக்க ஜங்குக்கோட பிக் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம டேயும் ஜங்குக்கும் சைல்டு ஏஜில் லவ் பண்ணின்னு இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பட் சைல்ட்ஹுட்லேயே டேக்கு ஜங்குக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். பனி பாய் செம்ம க்யூட்டாக இருந்திருப்பார். ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு டேயே வாழன்றியாம் ஜங்கு கூட அட்டாச்மெண்ட்டாக பேசுகிறது, ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறது, நான் எங்கே போனாலும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த சைல்ட்ஹுட்லேயே டேக்கு ஜங்குக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும். நடந்துக்கிற மூமெண்ட்டும் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சி கொஞ்சம் டேஸ் மூவ் ஆகி ஜங்குக்கு ஸ்கூல் லைஃப்பில் என்ட்ராக சொல்ல ஒரு 13 ஏஜ் இருக்க சொல்ல டேயை ரொம்ப பிடிக்க ஆரம்பித்து மற்ற பசன்ஸு டேயை லவ் பண்ணுற மாதிரி ஒரு அட்ராக்ஷனில் பேசுகிறத பார்த்துட்டு ஜங்கு கொஞ்சம் காண்டாக்கி என் மாமாவை யாரும் இந்த மாதிரி பேசக்கூடாது, எனக்குடா என்னோடய மாமானுங்கிற மாதிரி லைட்டாக ஃபைட் பண்ணிட்டுருப்பாரு. 2 பேருமே அவங்க லவ்வை அப்போவே சொல்லின்னு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனால் பட்டு நம்ம டே காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு லவ்வை ஒரு பொசசிவ்லேயும் ஒரு சின்ன ஜலஸ்லேயும் டேக்கிட்ட ஜங்குக்கே டேரெக்டாக வந்து சொன்னது டேக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருக்கும். நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அவனே சொல்லிட்டானுங்கிற மாரி லவ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட் அப்படி திங்காகி அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள நடந்த குட்டி ஃபைட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மெமரிஸ் எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ணப்படி ஜங்குக்கோட பிக்கப் பார்க்குறாரு. எங்கடா இருக்கிற நீ, எங்கே இருக்கிற நீ, எங்கே போனானுங்கிறது என்னை சுற்றி இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாதா, நானும் உன்னை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், பட் நீ இருக்கிற பிளேஸை என்னால் கண்டே பிடிக்க முடியல,
நீ எங்கே வேணாலும் ஓடி போய் மறைஞ்சிக்கோ ஜங்குக். ஆனால் நீ இருக்கிற பிளேஸை குயிக்காகவே கண்டுபிடிச்சி நான் உன்கிட்டயே வருவேன். என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஐடன்சி கேம் விளாடுறீங்க, நானும் பார்க்குறேன். எத்தனை டேஸ் நீ மறைஞ்சிருக்கிற, எத்தனை டேஸ் உன்னை சுற்றி இருக்கிறவங்க மறைச்சி வைக்கிறாங்கன்ட்டு. என்னைக்காவது நீ ஹேண்ட்ஸில் சிக்குவேன் பை, அன்னைக்கு இங்கேருந்து நான் உன்னை எங்கேயும் மூவ் ஆன் ஆக விட மாட்டேன். அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போகவும் முடியாது. சின்ன மொமெண்டில் அன்னைக்கு தப்பிச்சிட்ட, இனி எப்போவுமே நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட இன்னொரு டைம் என் முன்னாடி நீ என்றானாலே அதுவே போடுண்டா. அதுக்கப்புறம் இந்த டேட்டர்ந்து நீ எங்கேயுமே போக முடியாது. அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. மறுபடியும் ஒர்க்குக்கு கிளம்புறாரு. நம்ம வயனுமே அவங்க மறுபடியும் அவங்க ஸ்டடி ஒர்க் பண்ணதுக்கு அதர் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. இப்போ சேட்டை தான் காட்டுது. வந்து ஒரு பர்சன்ட் ஒரு கேங்ஸ்டரோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணபடி இந்த மாதிரி அதர் சிட்டியில் ஏதோ ட்ரக் டீல் விஷயமாக பேச போகிறாங்க. அந்த கேங்ஸ்டரை அதே பிளேஸில் போய் லாக் பண்ணி நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிரும். அந்த கேங்ஸ்டரை அந்த பிளேஸில் தான் நம்ம தூக்க போகிறோங்கிற மாரி ஒரு கேங்ஸ்டருக்கு அந்த கேங்ஸ்டர் பிடிக்கிறதுக்காக பிளான் ஆல்ரெடி நம்ம போட்டுருப்பாரு. ஆனால் அவன் இருந்த பிளேஸ்லேருந்து மறைஞ்சிருந்துருப்பான், வெளியே வந்துருக்க மாட்டான். இப்போது அவன் இருந்த மறைஞ்ச பிளேஸ்லேருந்து வெளியே வந்துருப்பானா அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸ்க்கு அவன் கண்டிப்பாக வருவான். அதே பிளேஸில் அவனோட பாடி கார்ட்ஸை கில் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டை நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட சேர்ந்த ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒரு 5% டேயோட டீம்லேயே இருப்பாங்க. அதர் பிளேஸில் ஒர்க் பண்ண மாதிரி மறைஞ்சிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒரு டீம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த 5 மெம்பர்ஸும் அந்த 5ல் நம்ம ஜிமினா ஒரு பர்சன். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் ஓகேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நெக்ஸ்ட் டே நம்ம அங்கேருந்து அந்த சிட்டிக்கு போகிறோம். அந்த பிளேஸ்லேருந்து அவன் எந்த கிளப்புக்கு வரான்ங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். நைட்டு to ஒரு 11 to 12 o'clock தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் ஆகுது. அந்த டயத்தில் கண்டிப்பாக அந்த பிளேஸில் என்ன வேணாலும் ப்ராப்ளம் ஆகலாம். அந்த பிளேஸில் மற்ற பர்சன்ஸ் தப்பிக்கவும் கூடாது. அந்த கேங்ஸ்டர் நம்ம ஹேண்ட்ஸ்லேருந்து மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆகிட்டா இனி அவனை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி பிளான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமினா மற்ற 5 பர்சன்ஸுமே ஒரு சிட்டிக்கு தான் கிளம்புறாங்க. அவங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த கேங்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக ஒரு சிட்டிக்கு அனுப்புவாங்க. அதே சிட்டிக்கு தான் நம்ம வயனு ஜங்குக்கு அந்த டாக்டர் ஒர்க்குக்காக இப்போ ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற மற்ற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே அந்த பிளேஸுக்கு தான் அவங்க கேம்பிங்க்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கேம்பிங்க்கு வந்துருந்தா இப்போது அந்த பிளேஸை தான் காட்டுது. மார்னிங் ஒரு 8 o'clock போல் அந்த சிட்டியில் ஒரு பிளேஸில் கேம்ப் போட்டிருக்காங்க. அந்த கேம்ப் போட்ட பிளேஸில் அங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஹெல்த் யூஸை செக் பண்ணுறது, மெடிசன் கொடுக்குறதுங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த கேம்பில் நம்ம ஜங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறத வயன் நோட் பண்ணிவிட்டு அதர் பிளேஸ்க்கு போனால் ஜங்குக்கு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற, ரொம்ப வளவலன்னு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காடா, நிறைய பர்சன்ஸ் சொல்லியிருக்காங்க, எல்லாரையுமே நம்ம தான் கவனிச்சிக்கணுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எவ்வளோ இருக்குமே என்னென்ன ஹெல்ப் வேணும், பேபிஸ்க்கெலாம் செக் பண்ணுறது, பேபிஸ்க்கு செக் பண்ணிவிட்டு சாக்லேட் கொடுக்குறதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்கோ காமெடியே அவரோட ஒர்க்கை ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணப்படி அங்கே வந்திருக்க பர்சன்ஸை செக் பண்ணுறது, அவங்களோட டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் சீஃப் டாக்டர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுறதுங்கிற மாதிரி அன்றைக்கி ஒன் டே அப்படியே மூவ் ஆன் ஆகுது. கரெக்டாக ஜொங்குக்கு இருக்கிற அதே சிட்டிக்கு தான் இப்போ வந்திருப்பார். நம்ம ஜொங்குக்கு எந்த சிட்டியில் கேம்பிங் வந்துருக்காரோ அதே சிட்டிக்கு தான் நம்ம டேயுமே அந்த கேங்ஸ்டரை பிடிக்கிறதுக்கு வந்திருப்பாரு. இந்த மாதிரி பிடிக்க வந்துருந்தா டேயும் அவங்க கூட வந்த மற்ற பர்சன்ஸுமே ஒரு பிளேஸில் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டே பண்ணியிருந்தேன். இனி என்ன பண்ண போகிறீங்க சார்? அந்த பர்சன்ட் எந்த பிளேஸில் எப்படி இருக்கானுங்கிறது தெரியல, கண்டிப்பாக குயிக்காக அவனை பிடிக்கணும், அவன் அந்த கிளப் மீட்டிங்க்கு வருவான்னு திங்க் பண்ணோம். பட்டு இப்போ டீம் அந்த கிளப் மீட்டிங்கை ஒன் டே மூவ் ஆன் பண்ணியிருக்கானே, எத்தனை டே மூவ் ஆன் ஆனாலும் சரி கண்டிப்பாக அவன் அந்த பிளேஸ்க்கு வருவான், நம்ம அந்த பிளேஸில் அவனை கில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே நம்மகிட்ட ஜிமினா மற்ற 4 பர்சன்ஸுமே கரெக்டாக அந்த கிளப்பை சுற்றி ரவுண்டாக பண்ணப்படி நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா அந்த கேங்ஸ்டர் கரெக்டாக காரை விட்டு இறங்குறான். இந்த மாதிரி இறங்குனா மட்டும் இந்த பிளேஸில் அந்த கேங்ஸ்டரை பிடிக்க வரல, அவனோட எனிமியுமே அவனை அதே பிளேஸில் கில் பண்ணணுங்கிற மாதிரி அவனோட பாடி கார்ட்ஸ் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸை ஷூட் பண்ணுறது பார்த்துட்டு ஷாக் ஆகி, ஏண்டா டே நான் ஒரு பிளான் போட்டு வந்தா நீங்கள் என்னடா இன்னொரு பிளானில் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மற்ற போலீஸ் ஆஃபீஸர் அவ்வளோ விரும்பி அலர்ட் பண்ணுறாரு. இங்கே ஏதோ பிளான் சொதப்புற மாதிரி தெரியுது, யார் எப்படி ஃபைட் பண்ணாலும் சரி, கன் ஷூட் பண்ணாலும் சரி
நமக்கு அந்த கேங்ஸ்டர் தான் தேவை, அவனை பிடிச்சிட்டிரணுங்கிற மாதிரி. டேய் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு சரி ஓகேங்கிற மாதிரி நம்ம டே கூட வந்த பர்சன்ஸுமே அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி கன் ஷூட் பண்ணபடி அந்த கேங்ஸ்டரை பிடிக்க ட்ரை பண்ணால் அவனுமே கன் ஷூட் பண்ண பொசிஷன்லேயே அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ணுறத ஜிமினாவும் டேயும் நோட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பாடிகார்ட்ஸ் அவ்வளோ வெறி கீல் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லவும் எனிமியாக என்றான பாடிகார்ட்ஸுமே எனிமி பர்சன்ஸ்லேருந்து வந்துருப்பாங்களா பாடிகார்ட்ஸ், அவங்க எல்லோரும் இந்த கேங்ஸ்டர் தப்பிச்சு போகிறத பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணபடி போனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணபடி போகிற மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் நம்ம டே, ஜிமினா, அப்புறம் அந்த பர்சன் அந்த கேங்ஸ்டர், பிறகு எனிமி பாடிகார்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒரே ஸ்ட்ரீட் ஓரத்தில் ரன் பண்ணபடி ஓடி வேண்டாம். ஜிமினா இந்த பொம்மை நோட் பண்ணிவிட்டு டே இந்த பாடிகார்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது அவனை நீ பிடிச்சிடுங்கிற மாரி சொல்லிவிட்டு திரும்பி அந்த பர்சன்ட்டை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணபடி ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். டேயும் அந்த பர்சன்ட்னா இப்போ ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஓடிட்டுருக்க அந்த மூமெண்ட் டே அந்த பர்சன்ட்டை துரத்தினபடியே வேண்டா டே கிட்ட கரெக்டாக அந்த பர்சன்ட் லாக் ஆகுறான். இந்த மாதிரி லாக் ஆனால் இப்போ என்கிட்ட வசமாக வந்து சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை க்ரிப்பாக பிடிச்சபடி நம்ம டே அந்த பர்சன்டோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தால் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் பென்ட்ரைவ் இருக்குது, 2-3 பென்ட்ரைவ் இருக்குது. அதில் 2-3 பென்ட்ரைவில் ஒரு பென்ட்ரைவ் மட்டும் ஒரு மாஃபியா ஹெட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி அவனை பிடிச்சாச்சு, அவனோட பாடி கார்ட்ஸையும் கில் பண்ணியாச்சு. அவனை அட்டாக் பண்ண வந்த எனிமி இதோ லீ இவன்டா அப்படிங்கிற மாதிரி லீயோட பிக்கை காட்டவும் மற்ற 5%, அதாவது 4%, ஜிமினா, டே மற்ற 4%மே அப்படி லேப்டாப்பை நோட் பண்ணோம். இவன் மாஃபியா ஹெட்டில் இவனோட பொசிஷன் 2வது பிளேஸில் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார், இது 2வது பிளேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணவும் டேயா இந்த பென்ட்ரைவ் உனக்கு எப்படி கிடச்சிச்சு, அந்த கேங்ஸ்டர்கிட்ட தான் கிடச்சிச்சு. அந்த பாடிகார்டு சும்மா ஒன்றும் அவனை துரத்தி கில் பண்ண வரல, இந்த பென்ட்ரைவுக்காக தான் அவனை துரத்திட்டு வந்துருக்காங்க. இந்த பென்ட்ரைவுக்காக தான் அவனை கில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ அவன் நம்ம ஹேண்ட்ஸில் இருக்கான். கண்டிப்பாக அந்த பென்ட்ரைவ் நம்மக்கிட்ட தான் இருக்குங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லை, ஒருத்தனை பிடிக்க போனால் இங்கே சின்னதாக ஒரு ஃபிஷ்ஷை தான் பிடிக்க போனேன், பட் இங்கே திமிங்கலமே மாட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படியே ஸ்மைல் பண்ணபடி 2வது பொசிஷனில் இருக்கிற மாஃபியா ஹெட் லீ நெக்ஸ்ட்டு டார்கெட் நீ தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணபடி பேசிகிட்டு இருந்தான். லீ கிட்டேருந்து டேக்கே கால் வருது, இந்த மாதிரி கால் வந்தா அப்போது கெஸ் பண்ணிட்டேன் பென்ட்ரைவை நான் பார்த்துட்டேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி திங்க் பண்ணால் டேயை ஃபாலோ பண்ணப்படியே லீயோட பாடியோட ஒரு பர்சன் மறைஞ்ச பொசிஷன்லேயே வந்துருப்பான். இவங்க பென்ட்ரைவை எடுத்ததும் அதை லேப்டாப்பில் செக் பண்ணி பார்த்துட்டையுமே நோட் பண்ணிவிட்டு லீக்கு கால் பண்ணி சொல்லின்னு இருப்பான். லீட்டருந்து கால் வரதை பார்த்துட்டு ஹாப்பியாகி என்னாச்சு மாஃபியா ஹெட், எனக்கு எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க,